இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடி ராகுலுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் வெறுப்பை தூண்டும் வகையிலோ, ஜாதி மதம் சார்ந்து பிளவை ஏற்படுத்தும் வகையிலோ பேசக்கூடாது என தேர்தல் நடத்தை விதிகளில் கூறப்பட்டுள்ளது. எனினும் அவ்வப்போது சில தலைவர்கள் வரம்பு மீறி பேசுவதும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு ஆளாவதும் உண்டு. இம்முறை தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பும் அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. ராஜஸ்தானில் பிரச்சாரம் செய்த மோடி மக்கள் மத்தியில் வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியதாக காங்கிரஸ் புகார் அளித்தது. அதேபோல் கோவைக்கு வந்த ராகுல் மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பாஜகவும் புகார் அளித்தது. எஸ்சி சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழாவுக்கு தம்மை அழைக்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியதாக கூறப்படுகிறது. ஜாதி மதத்தை கலந்து மக்களின் உணர்வுகளை தூண்ட முயற்சித்ததாக கார்கே மீது தேர்தல் கமிஷனில் பாஜக புகார் அளித்தது. பரஸ்பர புகார் தொடர்பாக மோடி, ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் 29ஆம் தேதி 11 மணிக்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிரச்சாரங்களில் நட்சத்திர பேச்சாளர்கள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளது. பிரதான கட்சியின் தேசிய தலைவர் என்ற முறையில் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு ஜே.பி. நட்டா அறிவுரை வழங்கியிருக்க வேண்டும் எனவும் கட்சித் தலைவர் என்ற முறையில் விளக்கம் அளிக்கவும் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. உங்ககிட்ட நேர்ல கொஞ்சம் பேசணும். மோடிக்கு கார்கே கடிதம். நியாய பத்திரம் என்ற பெயரில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. இதுகுறித்து பிரதமர் மோடி தெரிவித்த கருத்து புயலை கிளப்பியது. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தங்களை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். அந்த கடிதத்தில் கார்கே கூறியிருப்பதாவது: காங்கிரசின் நியாய பத்திரம் எல்லா ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், வறுமை கோடு மக்களுக்கு நீதி வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அவுட் ஆஃப் சிலபஸிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வைத்து ஏதாவது பேசி பிரிவினைவாதத்தை உண்டு பண்ண வேண்டும். இப்படி பேசியே நீங்கள் வகிக்கும் பிரதமர் பதவியின் மாண்பை குறைத்து விட்டீர்கள். உங்கள் ஆலோசகர்கள் உங்களுக்கு தவறான தகவல்களை தான் தருகிறார்கள். எங்கள் தேர்தல் அறிக்கையில் இல்லாததையெல்லாம் உங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். உங்களை நேரில் பார்த்து எங்கள் தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கமளிக்க வேண்டும். அப்போதுதான் நாட்டின் பிரதமராக இருக்கும் நீங்கள் எந்த தவறான கருத்துகளையும் பொதுவெளியில் தெரிவிக்க மாட்டீர்கள். முதற்கட்ட தேர்தலில் பாஜகவின் மோசமான செயல்பாட்டுக்கு பிறகு நீங்களும் உங்கள் கட்சி தலைவர்களும் இந்த மாதிரியெல்லாம் பேசுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏழைகள் மீதும் வறுமையை ஒழிக்கவும் உங்களுக்கும் உங்கள் அரசுக்கும் எந்த அக்கறையும் கிடையாது என்பது எங்களுக்கு தெரியும். உங்கள் அரசு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக கடுமையாக வேலை பார்க்கிறது. மாத ஊதியம் வாங்குவோர் அதிக வரி கட்டும் போது கார்ப்பரேட் கம்பெனிகளின் வரிகளை குறைத்திருக்கிறீர்கள். ஏழைகள் சாப்பாடு, உப்புக்கு கூட ஜிஎஸ்டி கட்டுகிறார்கள். ஆனால் கார்ப்பரேட்டுகள் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பெறுகிறார்கள். எனவேதான் நாங்கள் ஏழை பணக்காரர்கள் இடையிலான சமத்துவமின்மை பற்றி பேசும்போது அதை இந்து முஸ்லிம் என்று திட்டமிட்டு தொடர்புபடுத்தி பேசுகிறீர்கள். எங்கள் தேர்தல் அறிக்கை இந்திய மக்களுக்கானது. அவர்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயின், புத்த மதத்தவர்களாக இருக்கலாம். சுதந்திரத்துக்கு முன்பு ஆங்கிலேயர்களுடனும் முஸ்லிம் லீக்குடனும் நீங்கள் வைத்திருந்த கூட்டணியை இன்னும் நீங்கள் மறக்கவில்லை என்று நினைக்கிறேன் என கார்கே சாடினார். ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரம். காங்கிரஸ் வேட்பாளர் தகுதி நீக்கமா? தமிழக லோக்சபா தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரசின் மாணிக்கம் தாக்கூர் போட்டியிட்டார். அவருடைய முகவர்கள், கூட்டணி கட்சியினர் வாக்காளர்களுக்கு ஓட்டு போட பணம் கொடுத்ததாக புகார்கள் எழுந்தன. போலீசார் விசாரித்து மாணிக்கம் தாக்கூர் ஆதரவாளர்கள் காமராஜ், சீனி கருப்பையா, பாண்டி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு அடிப்படையில் மாணிக்கம் தாக்கூரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தார். நடவடிக்கை இல்லாததால் ஹைகோர்ட்டில் ரிட் மனு செய்தார். நீதிபதிகள் மகாதேவன், முகமது சபீர் அமர்வு விசாரித்தது. பதிலளித்த தேர்தல் ஆணையம் சசிகுமாரின் புகார் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டுள்ளது, ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என சொன்னது. இதை ஏற்ற நீதிபதிகள் சசிகுமார் வழக்கை முடித்து வைத்தனர். ரூபாய் 100 கோடி சொத்து குவிப்பு, வயதான தம்பதிக்கு ஜெயில். திருச்சி முசிறி அருகே பில்லாதுரை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜானகிராமன், வயது 79. இவரது மனைவி வசந்தி, வயது 65. ஜானகிராமன் சார் பதிவாளராக பணியாற்றியவர்.
1989 முதல் 1993 வரை துறையூர், உறையூர், முசிறி, அட்டுவம்பட்டி, வில்பட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் பணியாற்றியவர். ஜானகிராமன் வருமானத்துக்கு அதிகமாக சட்டவிரோதமாக தமது பெயரிலும் மனைவி பெயரிலும் சொத்துக்கள் வாங்கி குவித்ததாக புகார் எழுந்தது. அப்போது சொத்துக்களின் மதிப்பு 32,25,000 என மதிப்பிடப்பட்டது. இது அவர் சம்பாதித்து வாங்கிய சொத்துக்களை விட 98% அதிகம். ஜானகிராமன் மீது 2001 திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் அம்பிகாபதி வழக்கு தொடர்ந்தார். 21 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் இன்று தீர்ப்பளித்தார். ஜானகிராமன், வசந்தி தம்பதிக்கு தலா 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையுடன் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசிடம் ஒப்படைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். ஜானகிராமன், வசந்தி பெயரில் உள்ள சட்டவிரோத சொத்துக்களின் தற்போதைய மதிப்பு 100 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச கும்பல் சென்னைக்கு குறி, கம்போடியா வரை லிங்க் இருக்கா? வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு அதிக அளவில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்தது. சென்னை ஏர்போர்ட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இன்று காலை மலேசியாவில் இருந்து ஏர் ஏசியா விமானம் சென்னை ஏர்போர்ட் வந்தது. அதில் ஒரு பயணி கம்போடியாவிலிருந்து மலேசியா சென்று அங்கிருந்து சென்னை வந்திருந்தார். சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரை தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர். அவரது சூட்கேஸில் 3.5 கிலோ கொகைன் போதைப் பொருள் இருந்தது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு 35 கோடி ரூபாய் வரும். கொகைன் பார்சலை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். கம்போடிய நாட்டிலிருந்து கொகைன் கடத்தியதை கண்டுபிடித்தனர். பிடிப்பட்டவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கொகைன் சென்னைக்கு எதற்காக கடத்தி வரப்பட்டது, பின்னணியில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என மத்திய புலனாய்வுத் துறையினர் விசாரிக்கின்றனர். ஏற்கனவே நேற்று கத்தாரில் இருந்து சென்னை ஏர்போர்ட் வந்த ஜெய்ப்பூர் பயணியிடம் 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2வது நாளாக சென்னை ஏர்போர்ட்டில் போதைப் பொருள் பிடிபட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்படும் போதைப் பொருள் கைமாறும் இடமாக சென்னை மாறியுள்ளது. ஹிந்திக்கு மட்டும்தாங்க எதிர்ப்பு, அரசு பஸ்ஸில் சீன மொழி வரலாம். பெரும்பாலான தமிழக அரசு பஸ்களில் மின்னணு பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் ஊர் பெயர்கள் திரையில் காட்டப்படுகிறது. இருட்டிலும் பளிச்சென தெளிவாக தெரிவதால் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பொள்ளாச்சி கிளம்பிய பஸ்ஸின் மின்னணு பெயர் பலகை கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஊர் பெயர் தமிழ், ஆங்கிலத்தில் இல்லாமல் சீன மொழியில் இருந்தது. பொள்ளாச்சி செல்லும் வரையில் சீன மொழி எழுத்துக்கள் மட்டுமே காட்டப்பட்டது. ஹிந்திக்கே எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழகத்தில் சீன மொழியுடன் அரசு பஸ் இயங்கியதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர். மனித உரிமை மீறல்கள் இந்தியாவில் இவ்வளவா? லிஸ்ட் போட்ட அமெரிக்கா. லோக்சபா தேர்தல் நெருங்கிய சமயத்திலிருந்து இந்தியா குறித்து மேற்கு நாடுகள் பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், கனடா நாடுகளைச் சேர்ந்த மீடியாக்கள் மோடி அரசுக்கு எதிராக செய்திகள், ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்ட வண்ணம் உள்ளன. பாஜக ஆட்சியில் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்றும் ஜனநாயக படுகொலை நடப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றன. இதற்கு பிரதமர் மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தடாலடியான பதிலை அளித்தனர். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு உலகளவில் நடந்த மனித உரிமை மீறல்கள் குறித்த தொகுப்பை அறிக்கையாக அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் பலவிதமான மனித உரிமை மீறல் நடந்ததாக அதில் கூறியுள்ளது. குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பான கொலைகள், அரசியல் ரீதியிலான கைது, காவலில் வைத்து வற்புறுத்துதல், இணையத்தை அடிக்கடி முடக்குவது, மீடியாக்களை கண்காணிப்பது, சாதியின மோதல், சிறுபான்மையினரை அச்சுறுத்துவது என பல வகையில் இந்தியாவில் மனித உரிமை மீறல் நடந்தது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. மணிப்பூர் கலவரம், இந்தியாவில் உள்ள BBC நிறுவனம் தொடர்பான இடங்களில் நடந்த வருமான வரி சோதனை, கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட விவகாரங்களை அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. எப்போதும் பெரியண்ணன் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் அமெரிக்காவுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அறிக்கை ஒரு சார்புடையது என்றும் அதற்கு எந்த மதிப்பீடும் கொடுக்கப் போவதில்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை தடாலடியாக அறிவித்தது. இந்தியாவை பற்றியும் இந்திய மக்களை பற்றியும் அடிப்படை புரிதல் இல்லாமல் இப்படி ஒரு அறிக்கையை அமெரிக்கா தயாரித்துள்ளது. அதற்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி சமூக மக்கள் இடையே நடந்து வரும் மோதல்களால் இதுவரை 175 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 60,000 பேர் இடம்பெயர்ந்து விட்டதாகவும் அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது.
கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டிய இந்த அறிக்கை இது இந்தியாவின் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை என்று கூறியுள்ளது. ஹர்தீப் சிங்கை இந்தியாவின் உளவமைப்பு கனடாவில் புகுந்து கொலை செய்ததாக ஏற்கனவே கனடா அரசு மற்றும் பிரிட்டனின் பிரபல பத்திரிகை குற்றம் சாட்டின. அமெரிக்காவும் இந்தியாவை சாடியிருந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது. இருப்பினும் இந்தியா மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டுள்ளது. அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரி ராபர்ட் கல்கிரிஸ்ட் இந்தியா தனது மனித உரிமை கடமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். என் மகளை பாகிஸ்தான் கைவிட்டது, இந்தியா இதயம் தந்து காப்பாற்றியது. பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் ஆயிஷா ரஷான், வயது 19. இதய நோயால் பாதிக்கப்பட்ட இவருக்கு இதய செயலிழப்பு ஏற்பட்டது. 2014 பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு சிகிச்சைக்காக வந்தனர். அப்போது ஆயிஷாவுக்கு இதயத்தில் பம்ப் பொருத்தப்பட்டது. துரதிருஷ்டவசமாக அந்த கருவி எதிர்பார்த்த அளவு செயல்படவில்லை. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். இதய பம்ப் வால்வு ஒன்றில் கசிவு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. கட்டாயம் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என டாக்டர்கள் கூறினர். 35 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றனர். ஆயிஷாவின் குடும்பத்தால் இவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் ஆயிஷா குடும்பத்துக்கு உதவி கிடைத்தது. இதுநாள் வரை எக்மோ கருவி பொருத்தப்பட்டு ஆயிஷா தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். சமீபத்தில் டெல்லியில் மூளை சாவு அடைந்த ஒருவரின் இதயம் சென்னை எடுத்து வரப்பட்டது. ஆயிஷாவுக்கு அந்த மாற்று இதயம் பொருத்தப்பட்டது. அவர் இப்போது நலமாக உள்ளார். தொண்டு நிறுவனத்தின் உதவியால் ஆபரேஷன் இலவசமாக செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆயிஷாவின் அம்மா சனோபர் கண்கலங்கி பேசினார். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் பாகிஸ்தானில் நல்ல மருத்துவ வசதிகள் இல்லை. இந்தியாவை ஒப்பிடும்போது மாற்று அறுவை சிகிச்சைக்கான வசதிகள் இல்லை. இந்தியாவில் நாங்கள் நட்பாக உணர்கிறோம். இந்திய அரசு மற்றும் இந்திய மருத்துவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார்.